நீரின்றி எனக்கு வாழ்வே இல்லை, உம் துணையின்றி எனக்கு வழியே இல்லை. நீரின்றி எனக்கு வாழ்வே இல்லை, உம் துணையின்றி எனக்கு வழியே இல்லை. கண்மணி போல் என்னை காப்பவரே, நேற்றைக்கு பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய நாளிலே கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுங்கள் என்கிறதான வார்த்தையை நான் தியானித்தோம். இன்றைக்கு அதே வசனத்திலே இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரை எப்போதும் துதியுங்கள், கர்த்தரை எப்போதும் துதியுங்கள். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பச்சம் சொல்லுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை எப்போதும் எல்லாவற்றுக்காக துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாகிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். கர்த்தர் அவர்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார். எல்லாவற்றுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களும் அவரை துதிக்கிறவர்களும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இது எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்கும் பிள்ளைகளுக்கோ கொஞ்சமும் பயமில்லை என்று சொல்லி நாம் பாடல் கேட்டிருக்கிறோம். என்னை கற்கிற அருமையான தேவச்சனமே, பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலே தொடுமரத்திலே கால்களை கட்டி அவர்களை ஓத்திரப்படுத்துகிறதான அந்த வேளையிலும் கூட, தலைகளால் தொங்கிவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் தேவனை பாடி துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, கட்டப்பட்டிருந்த விலங்குகள் தகர்ந்தது, கடந்து போயிற்று. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீ துதிக்கிற துதியின் ஓசையினாலே உன்னை சுற்றிலும் இருக்கிறதான எல்லா வெண்கல கதவுகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், செயல்படுவார், சகல தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அன்றைக்கு யோசபாத் தனக்கு எதிராக வந்து அந்த வீரர்களுக்காக தனக்கு எதிராக வந்து அந்த சேனைகளை குறித்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் ஒரு யோசனை சொன்னார். எல்லோரும் படைக்கு முன்னாக மிக வலிமை மிக்கவர்களை நிறுத்துவார்கள். ஆனால் இவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், துதிக்க வீரர்களை முன்னாலே நிறுத்தினான். இவர்கள் துதிக்க தொடங்கின போது, பாடி துதிக்க தொடங்கின வேளையிலே இவர்களுக்கு எதிராய் வந்தவர் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். துதிக்க அவ்வளவு வலிமை இருக்கிறது. பவுலும் சீலாவும் துதித்த வேளையிலே அந்த சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, கட்டப்பட்டிருந்ததான அந்த கை விலங்குகள் எல்லாம் கழண்டு போயிற்று. யோசபாத்தும் சேனைகளும் துதித்த மாத்திரத்திலே எதிரிட்டு வந்தவர்கள் லட்சம் பேர் ஒருவரை ஒரு வெட்டுண்டு அங்கு மாண்டு போனார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள், எல்லாவற்றுக்காக துதியுங்கள். பெரிய சக்திகளின் கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா வெண்கல அரங்குகளும் தகர்க்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் செவப்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் தேவனை துதிகள் என்கிற வார்த்தையின்படியாக துதிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இன்னும் காணப்பட வேண்டும். கர்த்தரை காலம் ஸ்தோத்தரியுங்கள், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் வார்த்தையின்படியாக இப்போது துதிக்கிற பிள்ளைகளாய் யாரும் காணப்பட வேண்டும். கிருபை செய்ய வழிநடத்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீரின்றி எனக்கு வாழ்வே இல்லை, உம் துணையின்றி எனக்கு